இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போதைப் பொருளுக்கு எதிராக 50 பில்லியன் ரிங்கெட் செலவிடும் பயனில்லை. புதிய யுக்திகள் தேவை. சாஹித் ஹமிதி. கடந்த 50 ஆண்டுகளில் போதைப்பொருள் தடுப்பு அமலாக்கம் மற்றும் சிகிச்சைக்காக 50 பில்லியனுக்கும் அதிகமாக அரசு செலவிட்டிருந்தாலும் மலேசியா இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி ஒப்புக்கொண்டுள்ளார். மலேசியாவில் போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடும் படித்தவர்களின் எண்ணிக்கையும் செயற்கை மருந்துகளின் பயன்பாடு மற்றும் ஆன்லைன் போதைப்பொருள் விற்பனையும் அதிகரித்து வருவதாக அவர் மேலும் சாடியுள்ளார். இனி எந்தவொரு புதிய சட்டத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு முன்பு அது தொடர்பான மதிப்பாய்வுகளை செய்ய தான் திட்டமிட்டுள்ளதாக மலேசிய போதைப்பொருள் தடுப்பு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் சாஹித் தெரிவித்தார். இளைய தலைமுறையினருடன் வித்தியாசமான முறையில் தொடர்பு கொள்ள பெமதாம் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் வழக்கமான சொற்பொழிவு முறை இனி பயனளிக்காது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் டிஜிட்டல் தகவல் தொடர்பு பிரிவுகளை அமைத்தல், தன்னார்வலர்களுக்கான மேம்பட்ட பயிற்சிகளை வழங்குதல், ஒருங்கிணைந்த தகவல் போர்ட்டல் மற்றும் கைபேசி பயன்பாட்டை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை போதைப்பொருள் விவகாரத்தில் நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய கொடியை தலைகீழாக பறக்கவிட்டது தவறுதான். அதற்காக பாடம் நடத்தி பகடிவதை செய்ய வேண்டாம். அந்தோனி லோக் வலியுறுத்து. தேசிய கொடியான ஜாலூர் கெமிலாங்கை தலைகீழாக பறக்க விடுவது தவறுதான். அது சட்டப்படி விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்காக பாடம் நடத்துகிறோம் என்ற பெயரில் பகடிவதையெல்லாம் செய்யக்கூடாது என சீன சமூகத்தை சேர்ந்த 2 மத்திய அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஹீரோவாக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் யாரும் குட்டையை குழப்பி குளிர்காய வேண்டாம் என தனித்தனியாக வெளியிட்ட அறிக்கைகளில் போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக்கும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் சாங் லீ காங்கும் கேட்டுக்கொண்டனர். சட்டம் தன் கடமை செய்யட்டும். அதை விடுத்து யாரும் இனவாதத்தை தூண்டிவிட்டு தேசிய கொடியை எப்படி சரியாக ஏற்றுவது என்றெல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இது பகடிவதைக்கு சமமாகும் என 2 அமைச்சர்களும் சுட்டிக்காட்டினர். அவர்கள் பெயர் குறிப்பிடவில்லை என்றாலும் அவ்வறிக்கைகள் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவுக்கு கொடுத்த பதிலடியாகவே பார்க்கப்படுகின்றன. பினாங்கில் ஒரு சீனருக்கு சொந்தமான கடையில், நெகிரி செம்பிலானில் ஒரு சீன பள்ளியிலும் ஜாலூர் கெமிலாங் கொடிகளை தலைகீழாக பறக்கவிட்ட சம்பவங்கள் முன்னதாக சர்ச்சையை ஏற்படுத்தின. 2 சம்பவங்களும் அக்மால் கடுமையாக சாடியிருந்தார். அதிலும் குறிப்பாக பினாங்கிற்கே சென்று எப்படி தேசிய கொடி ஏற்றுவது என்பது குறித்து பாடம் நடத்தப் போவதாகவும் அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். எனினும் சம்பந்தப்பட்ட முதியவர் விசாரணைக்காக கைதானதும் அத்திட்டத்தை அக்மால் கைவிட்டார். ஈம காரியங்களுக்கான நில விவகாரத்தில் அரசியல் வேண்டாம். மலாக்கா மாநில மயக்காவினர் கூட்டணி கட்சியினருக்கு நினைவுறுத்து. மலாக்காவில் இந்து ஈம காரியங்களுக்கான நில விவகாரத்தில் யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என மாநில மயக்கா தலைவரும் மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினருமான VP சண்முகம் சம்பந்தப்பட்ட தரப்புகளை நினைவுறுத்தியுள்ளார். பல ஆண்டுகளாக மலாக்கா அரசாங்கத்தில் மயக்கா இடம்பெற்றிருந்த போதே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்துள்ளன. நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அனுமதி தொடர்பில் பல்வேறு நிர்வாக நடைமுறைகள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அவற்றை முறையாக பின்பற்ற வேண்டும். எனவேதான் சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்தையும் மாநில மயக்கா இத்தனை காலமும் மேற்கொண்டு வந்துள்ளது என்றார் அவர். ஆனால் உண்மை விஷயம் தெரியாமல் என்னமோ இதுவரை மயக்கா ஒன்றுமே செய்யாதது போலவும், ஒரே இரவில் தாங்கள் தான் பிரச்சனையை தீர்த்து வைத்தது போலவும் சிலர் பீற்றுகின்றனர். இந்த அரசியல்வாதிகளுக்கு, அதுவும் ஒற்றுமை அரசாங்க கூட்டணி தலைவர்களுக்கு அழகல்ல என மலாக்கா மயக்கா தலைவர்கள் சிலரும் சாடினர். இது போன்ற பேச்சுகள் மாநில மயக்கா மட்டுமின்றி மலாக்கா அரசாங்கத்திற்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் என அவர்கள் சுட்டிக்காட்டினர். இஸ்ரேலிய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 7 பேர் பலி. அல் ஜசீரா குழுவினர் உயிரிழப்பு. காசா நகரில் உள்ள அல் ஷிபா மருத்துவமனைக்கு அருகில் உள்ள பத்திரிகையாளர்கள் கூடாரத்தை இஸ்ரேல் படைகள் குறிவைத்து நடத்திய தாக்குதலில் 7 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். பலியானவர்களில் அல் ஜசீரா ஊடக நிறுவனத்தின் 5 பத்திரிகையாளர்கள் மற்றும் குழுவினரும் உள்ளடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அல் ஜசீரா நிருபர் மற்றும் தனது இறுதி பதிவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட சில நிமிடங்களிலேயே உயிரிழந்தார். அந்த பதிவில் காசா நகரில் இடம்பெற்ற இஸ்ரேலிய விமான தாக்குதலின் காட்சிகள் இடம்பெற்று இடைவிடாத குண்டுவீச்சு குறித்து அவர் விளக்கியிருந்தார்.
முன்னதாக இஸ்ரேல் படைகள் அல் ஜசீரா பத்திரிகையாளர்களையும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களையும் கொன்றது குறிப்பிடத்தக்கது. கெந்தி மலையில் சுற்றுலா பேருந்து விபத்து, 20 வியட்நாமிய பிரஜைகள் உயிர் தப்பினர். பெந்தோங் ஜாலுங் கென்டிங் ஹைலாண்ட்ஸ் 17.3வது கிலோமீட்டரில் 20 வியட்நாமிய பிரஜைகளையும் உள்நாட்டை சேர்ந்த 6வரையும் ஏற்றி சென்ற சுற்றுலா பேருந்து மற்றும் 2 கார்கள் விபத்துக்குள்ளாகின. 21 சுற்றுப்பயணிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டியையும் ஏற்றி சென்ற பேருந்து ஓட்டுநர் கடப்பாட்டை இழந்து பெரடுவா மைவி கார் மற்றும் டொயோட்டா இனோவா வாகனத்தின் பின்னால் மோதியதை தொடர்ந்து அனைத்து வாகனங்களும் சாலையோரத்தில் கவிழ்ந்தன. இச்சம்பவத்தில் பேருந்து விபத்தில் பேருந்து ஓட்டுநர் சொற்ப காயத்திற்கு உள்ளான வேளையில் அனைத்து பயணிகளும் காயமின்றி உயிர் தப்பினர். சிறிய அளவில் காயத்திற்குள்ளான பெரடுவா மைவி கார் ஓட்டுநர் பொதுமக்களால் பெந்தோங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் அக்காரின் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் டொயோட்டா இனோவா வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் அதன் பயணிகள் எவரும் காயமடையவில்லை. அந்த சுற்றுலா பேருந்து கெந்தியிலிருந்து கொம்பாக் பத்துமலையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். கட்சியின் நலம் கருதி ம.க. விவேகமான முடிவை எடுக்கும் அரசியல் ஆய்வாளர் டத்தோ பெரியசாமி. இந்திய சமூகத்தின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த எந்த அரசியல் கட்சியுடனும் பேச தயாராக இருக்கிறோம் என்று ம.க.வின் தேசிய உதவி தலைவர் அறிவித்தது பெரும்பாலான இந்திய சமூகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையில் ஒற்றுமை கூட்டணி அரசை அமைப்பதற்கு பாரிசான் நேஷனல் உதவிகரம் நீட்டியது ம.க.வும் ஆதரவாக இருந்தது. இருப்பினும் ம.க.வுக்கு ஒற்றுமை அரசாங்கத்தில் எந்த இடமும் வழங்கப்படவில்லை என்பது ம.க. மத்தியில் பெரும் அதிருப்தியை உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ம.க. தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கட்சியின் எதிர்கால நலன் கருதி எந்த கூட்டணியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த ம.க. தயாராக இருப்பதாக அறிவித்தது நாடறியும். அதன் அடிப்படையில் ம.க. பாரிசான் நேஷனலில் இருந்து விலகலாம் அல்லது பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் சேரலாம் எனும் ஊகங்கள் எழுந்த வண்ணம் இருக்கும் நிலையில் ம.க.வின் எதிர்காலம் பாரிசான் நேஷனல் கூட்டணியுடன் இருக்கும் போதுதான் பாதுகாப்பாக இருக்கும் என்று பாரிசான் நேஷனல் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சாஹித் ஹமீதி கூறியுள்ளார். தற்போது தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் தலைமையில் ம.க. மிகவும் வலுவான கட்சியாக உருவாக்கி வருகிறது. 8.6 மில்லியன் மக்கள் எஸ்டிஆர் உதவித்தொகையை பெறுவர். எஸ்டிஆர் திட்டத்தின் கட்டம் 3இன் 650 ரிங்கிட் உதவித்தொகை நாளை முதல் 8.6 மில்லியன் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறுகையில், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வாழ்க்கை செலவு சுமையை குறைக்கும் நோக்கில் 2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் விண்ணப்பங்கள் மற்றும் மேல்முறையீடுகள் திறக்கப்பட்டதால் ஜனவரியில் கட்டம் 1லிருந்து 8.3 மில்லியன் பெறுநர்களுடன் ஒப்பிடும்போது தற்போது 3 லட்சம் பேர் அதிகரித்துள்ளனர். இந்த உதவித்தொகை தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய மற்றும் பழைய பெறுநர்களுக்கு வங்கி கணக்கில் பரிவர்த்தனை செய்வதுடன் BSN வங்கி கிளைகளில் பணமாகவும் வழங்கப்படும். மேலும் பெறுநர் தகுதி நிலையை அதிகாரப்பூர்வ STR போர்ட்டலின் மூலம் சரிபார்க்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கில் தொழிற்சாலை பேருந்து விபத்து, மயிரிழையில் தப்பிய 30 பயணிகள். ஜாலான் பாயா தெரபோங் சூர்யா விஸ்டா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியின் அருகே உள்ள மலை வளைவில் 30 தொழிலாளர்களை ஏற்றி சென்ற தொழிற்சாலை பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 6 பேர் சிறிய காயங்களுக்கு ஆளாகி உள்ளனர் என்றும் ஓட்டுநர் உட்பட 24 பயணிகளும் எந்த காயமும் இன்றி உயிர் தப்பியுள்ளனர் என்றும் பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. தகவல் அறிந்த 10 நிமிடத்திற்குள் பாயா தெரபோங் நிலையத்திலிருந்து மீட்பு குழு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்று உதவி செயல்பாட்டு இயக்குநர் ஜான் ஷகுன் பிரான்சிஸ் கூறினார். வளைவு சாலையில் பேருந்து கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகியது குறிப்பிடத்தக்கது. மேலும் விபத்து நடந்த இடத்தை பாதுகாக்கவும் பேருந்தின் நிலையை மதிப்பிடவும் மேற்பார்வையாளர் தலைமையில் 8 பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சவ பரிசோதனை முடிந்து மீண்டும் அடக்கம் செய்யப்பட்ட மாணவி சாரா கைரினாவின் உடல் சபா சிப்பெதாங்கில் மறு விசாரணைக்காக தோண்டி எடுக்கப்பட்ட 1ஆம் படிவ மாணவி சாரா கைரினா மகாதிரின் உடல் இன்று அதிகாலை 1 மணிக்கு மேல் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. தஞ்சோங் உபி இஸ்லாமிய மையத்தின் கொள்ளையில் மழைக்கு மத்தியிலும் குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் சுமார் அரை மணி நேரத்தில் சாராவின் சடலம் புதைக்கப்பட்டது.
கோத்தகினபாலு குயின்ஸ் எலிசபெத் மருத்துவமனையில் ஞாயிறு காலை 11 மணிக்கு தொடங்கிய சவ பரிசோதனை இரவு 8 மணி நேரங்கள் நீடித்து இரவு 7:30 மணிக்கு நிறைவு பெற்றது. பள்ளி தங்கும் விடுதியின் 3வது மாடியிலிருந்து விழுந்ததாக நம்பப்படும் சாரா ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு கால்வாயில் சுயநினைவற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மறுநாள் குயின் எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். எனினும் தங்கும் விடுதியில் பகடிவதைக்கு ஆளாகி இருக்கலாம் என சாராவின் மரணத்திற்கு பிறகு சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் போலீஸ் விசாரணை அறிக்கையை பரிசீலித்த சட்டத்துறை அலுவலகம் மறு விசாரணைக்காக சாராவின் சடலத்தை தோண்டி எடுக்க உத்தரவிட்டது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 24 மணி நேர இடைவிடா நேரலை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சி. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியாக மாய்காவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் 24 மணி நேரம் இடைவிடா நேரலை நிகழ்ச்சியை மேற்கொள்ளவிருக்கிறது. ஆகஸ்ட் 16, 17ஆம் தேதிகளில் எய்ம்ஸ் யூடியூப் வாயிலாக அந்நேரலை இடம்பெறும். அனைத்து கல்வி புலங்கள், துறைகள் மற்றும் மாணவர்களின் திறமை இதில் வெளிப்படும். எய்ம்ஸ் சிறப்புகள் பற்றிய பேச்சுகள், படைப்புகள், நேரலை செயல்முறைகளும் உண்டு. அதோடு நீங்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியங்களும் காத்திருக்கின்றன. இது வெறும் நேரலை அல்ல, புதிய சரித்திரத்திற்கான ஆயத்தம். குறைந்த கட்டணத்தில் நிறைவான கல்வி, மிக குறைந்த செலவில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய தங்கும் இடங்கள், மிக குறைந்த கல்வி சூழல், மிக சிறந்த கல்வி சூழல், கல்வி உபகார சம்பளம், பல்வேறு நிதி உதவிகள் என மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை தருகிறது எய்ம்ஸ். அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி வாய்ப்பை வழங்கும் மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் கொள்கைக்கு ஏற்ப கல்வி உபகார சம்பளமாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது.